உலகெங்கும் இருக்கும் ஆத்மீக நண்பர்களுக்கு மார்கழி மாத சிறப்பு ஆத்ம வணக்கம். அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. திருப்பாவை என்பது பாவை நோன்பு பாடல்களின் தொகுப்பு. மார்கழி மாதம் தமிழ் மாதங்களிலெல்லாம் தனி சிறப்பு வாய்ந்த மாதம். தேவலோகத்தின் வைகறை பொழுதும் கூட. மார்கழி மாதத்தின் 30 நாட்களிலும் 30 பாசுரங்களை பாடி திருமாலின் அருள் வேண்டி பாவைகள், அதாவது இளம்பெண்கள் நோன்பு நோற்று பாடும் பாடல்களின் தொகுப்பே திருப்பாவை என்று வழங்கப்படுகிறது. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி துதித்து நிற்பதே திருப்பாவையின் உட்பொருளாகும். ஐயைந்தும் ஐந்தும் அறியா மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு என்னும் கூற்று திருப்பாவையின் புகழினை எடுத்துரைக்கும். திருப்பாவையின் முதல் பாசுரம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேயிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்காள் கூர்வேர் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர் மதியம்போல் முகத்தான் நாராயணனே நமக்கு பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோ ரம்பாவாய் என்று பாசுரம் பாடி இளம் பெண்களை அழைக்கிறார்கள் அவர்களுடைய தோழிகள். இதனுடைய விளக்கம். மார்கழி மாதம் முழு நிலா நிறைந்த நாள். மாதங்களில் மார்கழி ஒரு மாதத்து பௌர்ணமிக்கு ஒப்பானது. இந்த நன்னாளில் வைகரையில் பனி நீராட போகலாம் வாருங்கள் என்று பெண்கள் கூட்டமாக சென்று மற்ற பெண்களையும் அழைக்கிறார்கள். நேரிழையீர் என புகழ்ந்து அழைக்கிறார்கள். கவியின் கற்பனையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆயர்பாடியாகிறது. பெண்களை தங்களோடு அழைக்கும் பொழுது திருமாலின் புகழினை பாடி அழைக்கிறார்கள். கரிய வேலினை கொண்டு காவல் காக்கும் நந்தகோபனின் மகன் கண்ணன் என்றும், அழகுமிக்க கண்களை கொண்ட அவன் யசோதையின் இளம் சிங்கம் என்றும், நீலத் திருமேனியையும் சிவந்த கண்களையும் கொண்டு முழு மதியோனையும் தன்னுக்குள் காட்சியளிப்போன் என்றும் புகழ்கிறார்கள். பாவை நோன்புக்கு பிரதானமானது பற என்னும் வாத்தியமே. அதையும் நாராயணனே நயந்து தருவான் என்கிறார்கள். நாராயணன் மட்டும்தான் நமக்கு பறை என்னும் அருள் தருவான். அவனிடத்தில் கள்ளம் கபடமற்ற அன்பு செலுத்தினால் அவன் அருள் பெறலாம் என்று புகழ்ந்து பாடுகிறார்கள். இதுவே முதல் பாசுரமாகும். தூய அமைதியான நிறைமதி விடியலில் பிரம்ம முகூர்த்தத்தில் பனி நீராடி பரமனை பாடினால் இறைவனது அருள் கிடைக்கும் என இளமகளிர் அனைவரையும் திரட்டிச் செல்லும் இனிய நிகழ்ச்சியினை குறிக்கிறது திருப்பாவையின் முதல் பாசுரம்.